சார், அதாவது இது எல்லாமே அரசியல் காய் நகர்த்தல். இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஐயா அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்றது அவங்க சமூகத்தை சார்ந்தவர்களை பாதுகாக்கணும். ஏன்னா இது உச்சாணி கொம்புக்கு போயிடுச்சு. அவங்களோட இனத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் நடத்தக்கூடிய திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு இது நெருக்குதல், உள்ள இருந்தே நெருக்குதல். இதற்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஆகணும், இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்றது ரெண்டு வகையாக அழுத்தம் இருக்கு. ஒன்று அரசியல் ரீதியாக சீட் பார்கெனிங், எங்களுக்கு 30 சீட்டு கொடுங்க, கொடுத்தாதான் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம் அப்படின்ற மாதிரியான அழுத்துதல் உள்ள இருந்தே இருக்கு அவருக்கு. அதனாலையும் சரி, அது இல்லாமல் இந்த பிரச்சனைகள் விஸ்வரூபமாக ஆகிட்டே இருக்கு. அதனால தான் அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. அதற்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் இந்த ஆணவ கொலைகள் பற்றி பேசுனதுனால அவரும் அதை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கான மனுவை நான் கொடுத்துட்டு வந்தேன் முதலமைச்சருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனைக்கும் மனு கொடுத்துருக்கேன். ஆணவ கொலையும் பேசியிருப்பார். இதை சட்டம் நிறைவேற்றி ஆகணும். ஆனால் திமுக நிறைவேற்ற மாட்டாங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற மாட்டாங்க. கூட்டணி கட்சி கேட்ட ஒரு விஷயத்தையும் நிறைவேற்ற மாட்டாங்களா? கண்டிப்பா நடக்காது. எலெக்ஷனை நோக்கி பயணம் பண்றதுனால மத்தவங்களோட ஆதரவும் அவங்களுக்கு தேவை. ஓட்டுகளும் மற்ற ஜாதியில இருக்கவங்க வாக்குகள் தேவை. சார், இப்போ 2021 தேர்தல், இந்த 19 தேர்தல், லோக்சபா தேர்தல், 24 தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல், இதெல்லாம் கடந்து வந்தாங்க. கூட்டணி திமுகவோட கூட்டணியில் கடந்து வந்தாங்க. நீங்க ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எப்படி KN நேரு துரை வைகோ கொச்சையா பேசினாரோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி நீங்க உங்க கொடியை ஏத்தக்கூடாது பரப்புரையில. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். ஆணவ கொலைக்கு சட்டம் ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக ஆணவ கொலை அப்படிங்கிறது குறிப்பாக அந்த தலித் சமூகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க தான் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய ஒரு கருத்தாக இருக்கு. தற்பொழுது ஆளும் கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவிற்கு இந்த சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடுறாங்க. ஒரு முக்கிய முடிவை எடுக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதற்கு வாய்ப்பு இருக்கா? சார், அதாவது இது எல்லாமே அரசியல் காய் நகர்த்தல். இப்போ பாத்தீங்கன்னா திருமாவளவன் ஐயா அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்றது அவங்க சமூகத்தை சார்ந்தவர்களை பாதுகாக்கணும். ஏன்னா இது உச்சாணி கொம்புக்கு போயிடுச்சு. ஏன்னா இந்த பிரச்சனையானது தென் தமிழகத்திலயா? ஆமா, தென் தமிழகத்துல பல இடங்கள்ல இருக்கு. பட் ஆனா இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரல. தென் தமிழகத்துல ரொம்ப பீக்ல இருக்கு. ஸோ அவங்களோட இனத்தை அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் நடத்தக்கூடிய திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு இது நெருக்குதல், உள்ள இருந்தே நெருக்குதல். இதற்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஆகணும், இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்றது ரெண்டு வகையாக அழுத்தம் இருக்கு. ஒன்று அரசியல் ரீதியாக சீட் பார்கெனிங், எங்களுக்கு 30 சீட்டு கொடுங்க, கொடுத்தாதான் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம் அப்படின்ற மாதிரியான அழுத்துதல் உள்ள இருந்தே இருக்கு அவருக்கு. அதனாலையும் சரி, அது இல்லாமல் இந்த பிரச்சனைகள் விஸ்வரூபமாக ஆகிட்டே இருக்கு. அதனால தான் அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. அதற்கான இதை தான் அவர் மேற்கோள் காட்டி இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கார். என்னதான் அவர் கோரிக்கை வைக்கிறார். இப்போ இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள சந்திச்சு பேசினாரு. அதற்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் இந்த ஆணவ கொலைகள் பற்றி பேசுனதுனால அவரும் அதை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கான மனுவை நான் கொடுத்துட்டு வந்தேன் முதலமைச்சருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனைக்கும் மனு கொடுத்துருக்கேன். இந்த ஆணவ கொலையும் பேசியிருப்பார். இதை சட்டம் நிறைவேற்றி ஆகணும். ஆனால் திமுக நிறைவேற்ற மாட்டாங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற மாட்டாங்க. கூட்டணி கட்சி கேட்ட ஒரு விஷயத்தையும் நிறைவேற்ற மாட்டாங்களா? கண்டிப்பா நடக்காது. ஏன்னா எலெக்ஷனை நோக்கி பயணம் பண்றதுனால மத்தவங்களோட ஆதரவும் அவங்களுக்கு தேவை. ஓட்டுகளும் மற்ற ஜாதியில இருக்கவங்க வாக்குகள் தேவை. சார், இப்போ 2021 தேர்தல், இந்த 19 தேர்தல், லோக்சபா தேர்தல், 24 தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல், இதெல்லாம் கடந்து வந்தாங்க.
கூட்டணி திமுகவோட கூட்டணியில் கடந்து வந்தாங்க. நீங்கள் ஒரு சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எப்படி வந்து KN நேரு வந்து துரை வைகோவை வந்து கொச்சையாக பேசினாரோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி நீங்கள் உங்கள் கொடியை ஏற்றக்கூடாது, பரப்புரையில் உங்கள் கொடியை பிடிக்கக்கூடாது. என்ன சார் சொன்னாரு? துரை வைகோ வந்து கேவலமாக பேசினார, பேசு நீ, நாங்கள் கேட்குறோம். அதாவது அவருக்கு அந்த திருச்சி மரியாதை குறைவாக பேசினாரு. நாங்கள் கொடுத்ததை வாங்கின்னு போயினாரு, நீ பேசுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தரக்குறைவாக அவங்க நடத்துனாங்க. என்னதான் வைகோ வந்து நான் பெருமதிப்புடன் அவரை வந்து நாங்கள் வந்து கலைஞரின் நட்பு ரீதியாக நான் வந்து இந்த கூட்டணி ஆதரிக்கிறோம், ஸ்டாலின் ஐயா வந்து முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு வந்தாலுமே, இந்த லோக்சபா தேர்தலில் நம்ம திருச்சியில் வந்து கூட்டம் நடந்தது. அவரை வந்து அறிவிக்கிறாங்க, MP கேண்டிடேட்டாக அறிவிக்கிறாங்க. அதில் வந்து தரக்குறைவாக நடத்தினார் KN நேரு. அதே மாதிரியான நிகழ்வு தான் வந்து இவங்களுக்கும். பேனரில் படம் இருக்காது, திருமாவளவன் ஐயா படம் இருக்காது, அம்பேத்கர் படங்கள் நிறைய இடத்துல இருக்காது, கொடியை ஏற்ற விட மாட்டாங்க, கூட்டணி கட்சியினோட கொடியை. இந்த மாதிரியான அவல நிலை தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. இல்லைன்னா சொல்லிடவே முடியாது, மறுப்பாங்க. விவாத மேடைகள்ல நிறைய மேடைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அவங்களுக்கு விடை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அது வந்து இவங்களால கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா இவங்க தானே அந்த சட்டம் இயற்றணும், இவங்களுக்காக இவங்க அதுக்கு உண்டான பதில சொல்லணும் தானே இன்னைக்கு ஆர்ப்பாட்டமே நடத்திருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்களால நடக்காது அப்படின்னு நம்ம கடந்து போக முடியும்? சார், இது ஆணவ கொலைன்றது நீங்க பல இடங்கள்ல நடக்குது சார். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக இது ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு தமிழகத்துல. இன்னும் பீக்ல போயிட்டு இருக்குது. 4.5 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் உங்க எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு பிற்பாடுமே இதெல்லாம் கட்டவிழ்த்து விட்டப்பட்டது. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது வந்து அந்த அளவுக்கு கிடையாது, கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. டேட்டாஸ்லாம் நான் ஏற்கனவே கடந்த இதுலையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கம்யூனல் இன்டெலிஜென்ஸ் விங்லேருந்து எடுத்துருவாங்க டேட்டாவை, என்ன மாதிரியான பிரச்சனை, அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. அது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் IS இல்லைன்னா ஒரு டீமை, ஸ்பெஷல் டீமை வச்சு அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் கண்ட்ரோல் போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அந்த ஆட்சி பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுலேயும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இப்போ டோட்டலாக கண்ட்ரோலே கிடையாது. இப்போ இவங்க வந்து என்ன குறிக்கோள்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன், இப்போ இவ்வளோ கேவலமாக பேசினார் பெண்களை யார், நம்மளுடைய பொன்முடி ஐயா அவர்கள். அவர் வந்து பதவி கூட விலக சொல்ல, கட்சியிலேருந்து நீக்கல, எதுவுமே பண்ணல. சும்மா ஒரு பேருக்கு பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ சேகர் பாபு ஐயா அவர்கள் இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் தெரியுமா? முழுக்க கட்ட பஞ்சாயத்து. எங்கே இடம் பிரச்சனைக்குள்ளே ஆகுமோ அங்கே நுழைஞ்சி வந்து இதை வந்து பிரச்சனைக்குள்ள இடத்துல ஆட்களை வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு இடத்துல நடக்குது வால்டாக்ஸ் ரோட்டில், வால்டாக்ஸ் ரோடு டோர் நம்பர் 17. அவங்க ஆளுங்களை அடியாட்களை காக்காத்தோப்புன்ற இடத்துலேருந்து பசங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இதை செய்கிறது சேகர் பாபு ஐயா தான். நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து இவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் கான்ட்ராக்டில் எடுத்திருக்காரு. யார்? எந்த 4 டிஸ்ட்ரிக்ட்? நம்மளுடைய கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் இருக்க. எது கேட்டாலும் நீங்கள் எந்த ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்க, ரவுடிசம் மாதிரி பண்ணக்கூடியவங்க, அவங்களாம் யாருக்கிட்ட எது கேட்டாலும் சேகர் பாபு ஐயா கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்வாங்க. ஓப்பனாகவே கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. எங்கேயாவது இது நடக்குமா? இது எந்த அரசாங்கத்துலையாவது? ஒரு மினிஸ்டர் பேரை சொல்கிறாங்க வெளிப்படையாகவே, எதுனாலும் நாங்கள் வந்து சேகர் பாபு ஐயாவை கேட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் சேகர் பாபு ஐயா சொன்னால் போதும், அங்கே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன மனு கொடுத்தாலும் சரி. அந்த அளவுக்கு வந்து ஒரு மட்டமான ஒரு ஆட்சி நடக்குது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, டோட்டல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போலீஸு. அப்போ இங்கே யார் சிஎம்? 4 மாவட்டங்களில் சேகர் பாபு ஐயா தான் சிஎம்மா? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. நான் நினைக்கிறேன் கலைஞர் ஐயா அவனுடைய அந்த பொன்விழா மியூசியம் ஒன்று திறந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அப்போ திறந்தப்போ வந்து ரஜினிகாந்த் வராரு. அப்போ கூட இந்த துரைமுருகனை பற்றி பேசினாங்களா? அதுவா? இல்லை, அது மீட்டிங். அந்த விழாவில் அந்த மியூசியம் மாதிரி கலைஞரோட வரலாறு மியூசியம், சேகர் பாபு ஐயா தான் இன்வைட் பண்ணி கூட்டு போறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து பத்திரிகை பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்றாரு, சேகர் பாபு ஐயாவை பத்தி தோல்ல தட்டி நான் பாட்ஷாவா தான் நடிச்சேன், உண்மையில பாட்ஷா இவர் தான் அப்படின்னு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தங்க? அது ரியல் பாஷா.
அப்ப ரவுடிகளை மொத்தமா கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு சேகர் பாபு ஐயான்னு அர்த்தம். அப்ப அது ரஜினிக்கு தெரியுது சார். இது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் போலீஸ், சட்டத்தை ஒழுங்குபடுத்தி இதை சட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லக்கூடியவர்கள் கோர்ட்டு, ஜட்ஜஸ், லாயர்ஸ். அப்ப கோர்ட் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே சோமோட்டோவா ஆக்ஷன் எடுக்கணும். சார் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ஜட்ஜஸ்க்கு. நீங்க எந்த பத்திரிகையிலும் இப்படி படிச்சுட்டு, நான் இப்ப ஜட்ஜா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்சிடென்ட்டை படிக்கிறேன், இதை கால் பண்ணி எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க ரிப்போர்ட்டிங் எனக்கு கொடுங்க, இதை சோமோட்டோவா ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லலாம். ரைட்ஸ் இருக்கு சார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் மும்பைல அட்டாக் நடக்குது. எப்போ 2008 நவம்பர் மாசத்துல. அப்போ என்ன பண்றாங்கன்னா, லோக்கல் அந்த கஃபூர்ன்ற கமிஷனர் பக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா அது நேவல் பேஸ். வாட்டர் பேஸ்டு கமாண்டர்ஸும் அனுப்புங்க, தாஜ் ஹோட்டலில் 11 தீவிரவாதிகள் இருக்காங்க, அவங்கள ஃப்ளஷ் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டு ஃபேக்ஸ் அனுப்புறாரு. யாருக்கு? நேவி அட்மிரலுக்கு அனுப்புறாரு, சீஃபுக்கு அனுப்புறாரு. அனுப்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அவரு என்ன ரிப்ளை பண்றாரு, ஹூ ஆர் யூன்னு கேட்கிறாரு. அப்போ கமிஷனருக்கே தெரியல யாருக்கு பவர்ஸ் இருக்கு, எங்க கால் ஃபார் பண்றதுக்கு. அங்க யாருக்கு பவர்ஸ் இருக்குன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சீஃப் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. இப்போ எக்மோர் பகுதியில் இந்த பகுதியில் இன்சிடென்ட் நடக்குன்னா, எக்மோர் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் உடனே இது பண்ணலாம். எமர்ஜென்சி பிரச்சனை நடக்குதுன்னா ஆர்மியை உடனே அனுப்புங்கன்னு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, ரெக்வஸ்ட் பண்றதுக்கோ ஆர்டர்ஸ் போடுறதுக்கோ. அந்த ஆர்டர்ஸை சோமோட்டோன்ற அடிப்படையில் வச்சிருக்கக்கூடியவங்க, ரஜினிகாந்த் சொன்னதை நான் ஜட்ஜா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா சோமோட்டோவை அதுக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான உண்மையான காரணங்கள் என்ன? ரஜினி ஏன் அவரை பாட்ஷான்னு சொன்னாரு, அவர் ஏன் அதை சிரிச்சுக்கிட்டு இவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு? கண்டிப்பா சார். இது இதெல்லாம் என்ன நடக்குது இந்த நாட்டில். இதுக்கு மத்திய அரசாங்கமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் சாட்சி பாவத்தில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் என்ன நடந்தாலும் சரி. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க எது நடந்தாலும் அங்க மேல சரி கட்டுறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அப்படியே சைலண்டா இருக்காங்க, எந்த ஆக்ஷனும் இல்லை. டோட்டல் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் தமிழ்நாடுல. நீங்க ஆல்மோஸ்ட் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு தமிழ்நாடு. என்ன இடத்துல என்ன வெடிக்கும்னு தெரியாது இப்போ. ஆமா, நீங்க போய் எல்டிடியை போய் பிடிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல, இந்த பார்டர் பகுதியில் ராமநாதர் போய் என்ன போய் பிடிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டேட்டாஸ்லாம் சிலிண்டர் வெடிக்குது, அதுக்கான ஏற்கனவே க்ளூவெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. டேட்டாஸ் எல்லாம் இருந்திருக்கு போலீஸ் கிட்ட. இருந்தாலும் தெரியும் தெரியாத மாதிரி நடந்துருக்கு. போலீஸ் நடந்திருக்கு, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் டேட்டா எல்லாமே உட்காந்துருக்காங்க. தெரிந்தும் தெரியாமல மாதிரி நடக்கிறாங்க. மத்திய அரசாங்கமும் என்னன்னு தெரியல. அவங்களும் ஒரு சில விஷயங்களை தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு மறைமுக கூட்டணி மாதிரி தெரியுது இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால. ஆனா வெளியில இவங்க தாக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு கதை. ஆனா தமிழகத்தினோட சூழ்நிலை ஒன்றும் புரியல. கடவுள்லாம் காப்பாற்றணும். ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.